எல்லாரும் சொல்றாங்கல்ல, இன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்ம ரெட் ரோஸ் வீட்லயே படுப்போம். சரி சரி, எல்லாரும் ரொம்ப கெஞ்சி கேக்குறீங்க, அதனால ஓகே சொல்றேன். எங்க வீட்ல 3 பெட்ஸ் இருக்குப்பா, நீங்க எல்லாரும் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் சோஃபாலயே படுத்துக்கிறேன். ஏய் ரெட் ரோஸ், எதுக்குப்பா சோஃபாலாம் படுக்கற? வா நம்ம ரெண்டு பேரும் இந்த பெட்லயே படுத்துக்கலாம். எனக்கு தனியா படுத்தாதான்ப்பா பிடிக்கும், அதனால இந்த மேல இருக்குல இந்த பெட்ல நான் படுத்துக்கிறேன். பரவாயில்ல, இந்த பெட் நல்லா கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. ஹனி, உன்னோட பெட் ரொம்ப சின்னதுப்பா, அதுல ஒரு ஆள் தான் படுக்க முடியும், அதனால ஷேர்லாம் பண்ண முடியாது, நீ மட்டும் படுத்துக்கோ. ஏய் ரியா, ரீட்டா, ரெண்டு பேரும் ஒரே பெட்ல படுத்துறீங்களா? இந்த பெட் நல்லா பெருசுதான், தாராளமா ரெண்டு பேர் படுக்கலாம். நான் இந்த சோஃபாலயே படுத்துக்கிறேன். மினி, நீ இந்த சோஃபால படுத்துட்டியா? சரி ஓகேப்பா, தூங்கலாம். எல்லாரும் தூங்குறதுக்கு முன்னாடி லைட் ஆஃப் பண்ணிடுறேன். ஏய் லைட் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி உங்க பக்கத்துல டேபிள் லாம்ப் இருக்குல, அதை எல்லாரும் ஆன் பண்ணிருங்கப்பா, இல்லனா வீடு ரொம்ப இருட்டா இருக்கும். சரிப்பா, நீ சொன்ன மாதிரியே டேபிள் லாம்ப் ஆன் பண்ணிட்டேன். ஏய் ரெட் ரோஸ், எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது, இந்த லாம்ப்லாம் நீயே ஆன் பண்ணிக்கோ, நான் தூங்க போறேன்ப்பா. சரி, அப்போ எல்லாரும் தூங்குங்க, நானே எல்லா லைட்டும் ஆன் பண்ணிடுறேன். முதல்ல என் பக்கத்துல இருக்கிற லைட் ஆன் பண்ணிக்கிறேன், அப்பதான் எனக்கு கண்ணு தெரியும். அச்சச்சோ, பாத்தியா எவ்வளவு இருட்டா இருக்கு, இந்த லைட் போடவும் தான் வீடே நல்லா வெளிச்சமா இருக்கு. அச்சச்சோ, இந்த ரெட் ரோஸ்க்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லை. இப்படி நைட் நேரத்தில் இவ்வளோ வெளிச்சமா இருந்தா எப்படி தூங்குறது? என்னடா அது, தூக்கமே வர மாட்டேங்குது. புது இடமா இருக்கிறதுனால தூக்கமே வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். யாரும் சத்தமே காணோம், எல்லாரும் தூங்கிட்டாங்க போல, நான் மட்டும்தான் முழிச்சிருக்கேன். ரியா, தூங்கிட்டியா? இல்லப்பா, தூக்கமே வரல. பகல்ல இவ்ளோ வெயில் அடிக்கிறதுனால நைட் ரொம்ப வேக்காடா இருக்குப்பா, தூக்கமே வர மாட்டேங்குது. நிஜமாவே எல்லாரும் தூங்கிட்டாங்களா? எனக்கு மட்டும் ஏன் தூக்கமே வர மாட்டேங்குது? நானும் அப்ப இருந்து புரண்டு புரண்டு படுக்கிறேன், தூக்கமே வர மாட்டேங்குது. என்னாச்சு மினி, ஏன் எந்திரிச்சிட்ட? தூக்கம் வரலையா? இல்லப்பா, புது இடம்ல, அதான் தூக்கமே வர மாட்டேங்குது. அதுவும் இல்லாம வீடே ரொம்ப வெக்கையா இருக்குப்பா. மினி, நாங்க ஏசி ஆர்டர் பண்ணிருக்கோம், இன்னும் 2 டேஸ்ல எங்க வீட்ல ஏசி வந்துரும். அப்போ ஒண்ணு பண்ணலாம், நான் இந்த பெட்ஷீட் தலைகாணி எல்லாம் எடுத்துட்டு மாடிக்கு போயிடுறேன், நீ எல்லாரையும் கூட்டிட்டு வந்துரு, ஓகேவா? சரிப்பா. ரெட் ரோஸ், மாடிக்கு போய் படுக்க போறீங்களா? இருங்கப்பா, நாங்களும் வர்றோம். என்ன ரெட் ரோஸ் வீட்டு மாடி இவ்ளோ குட்டியா இருக்கு? அச்சச்சோ, இதுல எல்லாரும் எப்படி படுக்கிறது? சின்னூண்டா தான் இருக்கு இடம், இதுல எல்லாரையும் வேற வர சொல்லிட்டோமே, இப்போ என்ன பண்றது? சரி, இன்னைக்கு ஒரு நாள் தானே, எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு படுக்கலாம். இந்த தலைகாணியை எங்கே வச்சேன்? பெட்ஷீட் கடியில் தலைகாணியை வச்சிருக்கேன். சரி ஓகே, எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு, தலைகாணியும் வச்சாச்சு, எல்லாரும் படுக்க வேண்டியதான். ஏய் வாங்கப்பா, எல்லாரும் சீக்கிரம் படுக்கலாம். யாரும் வர்ற மாதிரி தெரியல, பேசாம நம்ம முதல்ல படுத்துற வேண்டியதான். அப்பா, இப்பதான் நல்லா காத்து வருது. ஏய் எல்லாரும் வந்துட்டீங்களாப்பா? எங்க இந்த ரெனியை காணோம்? ரெனி இன்னும் வரல. ஏய், இங்க நம்ம தூங்குறதுக்கே இடம் பத்தல, இதுல ரெனி எங்க படுக்க வைக்கிறது? அடிப்பாவியலா, என்னைய மட்டும் விட்டுட்டு நீங்க எல்லாரும் தனியா மொட்டை மாடியில படுத்திருக்கீங்களா? ரெனி, நீ நல்லா தூங்கிட்டு இருந்த, அதான் உன்னையும் ரீட்டாவையும் எழுப்பாம நாங்க மட்டும் வந்துட்டோம். ஏய், வர்ற அவசரத்துல தண்ணி மறந்துட்டோம்பா, இந்த வாட்டர் பாட்டில், இதுல கொஞ்சம் தண்ணி மட்டும் நிரப்பி எடுத்துட்டு வந்துடுறேன். நீ சரி, நான் போய் தண்ணி நிரப்பிட்டு அப்படியே ரீட்டாவையும் கூட்டிட்டு வந்துடுறேன். என்ன, யாருமே இல்ல, உள்ள ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. நம்ம கதவை திறந்து வச்சுட்டு தானே வந்தோம், இது என்ன பூட்டி இருக்கு இப்போ? பெரிக்கா, நம்ம இன்னும் எவ்வளவு நாளுக்கா இதே மாதிரி இருக்க போறோம்? நம்ம வாழ்க்கையில பாதி நாளை இப்படி பொம்மையாவே கழிச்சிட்டோம், எப்போதான்க்கா நம்ம பழைய நிலைமைக்கு மாற போறோம்? பெரி, யாரும் கவலைப்படாதீங்க, இந்த நிலைமை சீக்கிரம் மாறும். நம்ம எந்த தப்பும் பண்ணல, அந்த சூனியக்காரியோட சதினால தான் நம்ம இந்த மாதிரி மாறிட்டோம், அதனால இதுக்கு கண்டிப்பா ஒரு முடிவு கிடைக்கும். அட என்னது, பொம்மைலாம் பேசிட்டு இருக்கு? இந்த பொம்மையெல்லாம் நம்ம கபோர்ட்ல தானே வச்சிருந்தோம், இதெல்லாம் எப்படி வெளியில வந்துச்சு? வெளியில வந்ததும் இல்லாம தன்னால பேசிட்டு இருக்கு, இது நிஜமாவே பொம்மை தானா? அச்சோ, ஒருவேளை பேய் பிசாசு ஏதாவது இருக்குமோ? சரி, நம்ம என்ன பேசுறாங்கன்னு ஒளிஞ்சு நின்று கேட்போம். பெரி, நம்ம பகல்லலாம் பொம்மையா இருந்தாலும் நைட்டு இது மாதிரி எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்கோம்ல. ஆமாக்கா, அந்த சூனியக்காரி இல்ல, வேற யாரு வந்தாலும் நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. என்னது, சூனியக்காரியா? ஐயோ, இந்த பொம்மை என்னென்னமோ பேசிட்டு இருக்கு, எதுக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் கூட்டிட்டு வருவோம், பயமா இருக்கு. ஏய் மினி, ரியா, எல்லாரும் எந்திரிங்கப்பா, அங்க என்ன நடக்குது தெரியுமா? நம்ம காலையில வாங்கணும்ல ஒரு பொம்மை, அதெல்லாம் பேசிட்டு இருக்குப்பா. ஏய் ரெனி, என்ன உளறற? பொம்மை எங்கயாவது பேசுமா? ஆனா இந்த பொம்மைலாம் பேசுதே, நீங்க வராட்டி போங்க, நான் ரீட்டாவை கூட்டிட்டு போறேன். ஏய் ரீட்டா, நிஜமாவே அந்த பொம்மைலாம் பேசுச்சுப்பா, நீயாவது நம்புறியா? ரெனி, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், அதுக்காக நீ சொல்ற பொய்யெல்லாம் என்னால நம்பிட்டு இருக்க முடியாது. ஓச்சோ, இங்க என்ன நடக்குது? ரெனி, நிஜமாவே இதெல்லாம் பொம்மை தானா? மனுஷங்க மாதிரி பேசிட்டு இருக்கு.
ஏய் ரீட்டா, சத்தம் போடாத. அந்த பொம்மைலாம் என்ன பேசுதுன்னு நல்லா கவனமா கேளு. அத கேட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? ஏய் வாயை மூடிட்டு பேசாம கேளு. ஆமாக்கா, அதுக்கு நம்ம அந்த வனதேவதைக்கு தான் நன்றி சொல்லணும். மினி, 2 பேரும் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணோம். ஏய் வாங்கப்பா, நம்மளும் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம். இந்த மாதிரி விஷயத்துலலாம் ரெனி பொய் சொல்ல மாட்டான். ஒருவேளை ஏதாவது பிரச்சனையா இருக்கும். ஏய் வாங்கப்பா, சீக்கிரம் போலாம். நான் சொல்லும்போது யாருமே நம்பலல. இப்போ இங்க பாத்தீங்களா என்ன நடக்குதுன்னு? ஏய் ஆமா ரெனி, எப்படிப்பா பொம்மைலாம் பேசுது? அக்கா அங்க பாருங்க, அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. நம்ம பேசுறதா அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஏய் நான் போய் அந்த பொம்மைட்ட பேச போறேன். ரெட் ரோஸ், முதல்ல அந்த லைட்டை போடு. நீங்களாம் யாரு, எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? காலையில நாங்க வாங்கும்போது பொம்மையா தானே இருந்தீங்க. இப்ப எப்படி உங்களால மனுஷனா மாற முடிஞ்சது? அதுவும் இல்லாம சூனியக்காரி அது இதுன்னு என்னமோ பேசிட்டு இருந்தீங்களே, என்ன பிரச்சனை உங்களுக்கு? அந்த சூனியக்காரி தான் எங்களை இப்படி மாத்திட்டான். நாங்க எல்லாரும் ஒரு சாபத்துல இருக்கோம். என்னது சாபமா? என்ன உளறிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன சொன்னாலும் நாங்க நம்பிடுவோமா? முதல்ல எல்லாரும் இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க. இல்ல ரெனி, நாங்க பொய் சொல்லல, இது எல்லாமே உண்மை. நாங்கள் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம் தெரியுமா? எங்களோட பெரி தோட்டம் அதுதான் எங்களுக்கு உயிர். அக்கா, இந்த தடவையும் நம்ம தோட்டத்துல தான் நிறைய பழங்கள் விளைஞ்சிருக்கு. ஆமா பெரி, இந்த தடவையும் நம்ம தோட்டத்துல விளைச்சல் நல்லா இருக்கு. சரி, அறுவடைக்கு எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? ஆமாக்கா. அக்கா அங்க பாருங்க, சூனியக்காரி வந்துட்டா. அக்கா, நம்ம உருவாக்குற இந்த தோட்டத்தை அப்படியே எப்படி காமிட்டு போறது? இது என்னோட தோட்டம். நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன். நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்குன தோட்டம் இது தெரியுமா? எனக்கே சாபம் வரியா? நான் சாபம் விட்டா என்ன ஆகும்னு தெரியுமா? அக்கா, தோட்டத்தை அந்த சூனியக்காரி என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க. அந்த இலைகள்லாம் கருகி போயிடுச்சுக்கா. மரியாதையா இந்த இடத்தை விட்டு போயிருங்க. இனிமே இது ஏன் தோட்டம். என்னது ஓன் தோட்டமா? இது எங்க தோட்டம். நாங்க கஷ்டப்பட்டு உருவாக்குன எங்களோட பெரி தோட்டம். இவங்க எல்லாரும் மாறட்டும் சிலையாக. அக்கா, அந்த சூனியக்காரி நம்மள என்னமோ பண்ணிட்டா. அச்சச்சோ, அக்கா அக்கா அக்கா. இதுதான் நடந்துச்சு. அந்த சூனியக்காரியால தான் நாங்க இந்த நிலைமையில இருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு வனதேவதை வந்தாங்க. அவங்க தான் எங்களுக்கு இரவு நேரத்தில் மட்டும் மனுஷங்களா மாறுற சக்தி கொடுத்தாங்க. அவங்களோட உதவியால தான் நாங்கள் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம். நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா? அப்போ அந்த சூனியக்காரங்களாம் ரொம்ப மோசமானவங்களா? ஆமா, அந்த சூனியக்காரிகளுக்குலாம் நிறைய சக்தி இருக்கு. அதனால அவங்க என்ன வேணுமோ எடுத்துக்குவாங்க. நம்ம எதிர்த்து பேசணும்னா நம்மள நாயாவோ பேயாவோ மாத்திடுவாங்க. எங்களால தனியா அந்த பெரி தோட்டத்துக்கு போக முடியாது. நீங்க எங்களுக்கு உதவி பண்றீங்களா? ரெனி, நம்ம சூனியக்காரிலாம் புக்ல தானே படிச்சிருக்கோம். நிஜமாவே சூனியக்காரிலாம் ஒருத்தங்க இருப்பாங்க போல இருக்கு ரெனி. ஏய் ஆமாப்பா, பாரு இவங்க எல்லாரும் இவ்ளோ கஷ்டப்படுத்திருக்கா அந்த சூனியக்காரி. அவளை என்ன பண்றது? ஏதாவது பண்ணணும் ரெனி. அந்த சூனியக்காரிட்ட இருந்து பெரி தோட்டத்தை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும். நான் நிறைய ஸ்டோரியிலலாம் படிச்சிருக்கேன். சூனியக்காரிலாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க. சோ வாட், இவங்க எல்லாரும் நம்மளை தான் நம்பி வந்திருக்காங்க. அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏய் ஆமாப்பா, ரெட் ரோஸ் சொல்றது கரெக்ட் தான். அவங்க எல்லாரும் நம்மளை நம்பி தானே வந்திருக்காங்க. அதனால கண்டிப்பா அந்த சூனியக்காரிட்ட இருந்து பெரி தோட்டத்தை நம்ம காப்பாத்தி கொடுக்கணும். அதுக்கு நாளை காலையிலே நம்ம எல்லாரும் பெரி தோட்டத்துக்கு போறோம். பெரி சிஸ்டர்ஸ், நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. உங்களோட பெரி தோட்டத்தை காப்பாற்ற வேண்டியது எங்களோட கடமை. ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.